புது அறிமுகம் ஊக்கம் செய்கின்ற வகையிலே உள்ளே அதில் நம்ம பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தான் போட்டுருக்கலாம். அடுத்த வாரம் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திடீர் முயற்சி வாழ்த்தணும், நல்ல முயற்சி. இப்பொழுது பாரதி தமிழ் இலக்கிய பேரவை செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன் அவர்கள் புரோகாஸ்டோவுக்கு இந்த பதக்கத்தை அனுப்புகிறார். தமிழ் வளர்ச்சித்துறை நடத்தும் திருக்குறள் திருப்பணிகள் நிகழ்வில் 4வது வாரம் இனிதை தொடக்கம் பெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி சீரோடும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கின்ற எங்களது பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் பாரதி செல்வர் கவிஞர் பாரதன் அவர்களே, எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரியாக 5 மணி என்றால் 5 மணிக்கு வருகை தந்து நிகழ்வு முடியும் வரை காப்பவர்கள் செல்லக்கூடிய எங்களது பேரவையின் பிறவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சுனிவேல் ஐயா அவர்களே, இந்நிகழ்வின் சம்பத்திற்கான ஒருங்கிணைப்பாளரும் என்னுடைய தமிழ் ஆசிரியருமான மதிப்பிற்குரிய கண்ணன் ஐயா அவர்களே, எங்கள் நிகழ்வின் ஒவ்வொரு விழாவிலும் அறிவு உழைப்பையும் உடல் உழைப்பையும் நல்கிக் கொண்டிருக்கிற எங்களது பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் செயற்குழு உறுப்பினர் ஆரியராஜ் அவர்களே, தமிழ் இலக்கிய பேரவையின் இத்தனை ஆண்டு காலம் உடனிருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய சேதுமாதவன் அவர்களே, கடந்த திருக்குறள் திருப்பணிகள் நிகழ்வில் வள்ளுவம் அறிவோம் என்ற தலைப்பில் அழகானது உரையை எழுதிய பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் உறுப்பினரும் ஆசிரியருமான கணித ஆசிரியருமான கோவிந்தராஜ் அவர்களே, எந்த வேலையாக இருந்தாலும் தான் ஒரு மேலாளர் என்பதையும் மறைந்து ஒரு அனுமன் போல தமிழ் இலக்கிய பேரவையின் துணைத் தலைவர் தர்மர் அவர்களே, மற்றும் எங்கள் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் ஒவ்வொரு விழாவிலும் கலந்து கொண்டிருக்கின்ற ஐயாத்துறை அவர்களே, மற்றும் நம்முடைய அமைப்பின் ஒவ்வொரு நிகழ்வையும் அது எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி தன்னுடைய திறன்பேசியை ஆவணப்படுத்த
நடத்தி கொண்டிருக்கிற முருகேசன் மற்றும் அவருடைய மகன் டிவி அவர்களை மற்றும் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் செயற்குழு உறுப்பினர் சோமநாத பாரதி அவர்களே, திருப்பதியிலிருந்து வருகின்ற செயலாளர் சோமநாத பாரதி அவர்களே மற்றும் புதுப்பட்டியிலிருந்து வருகின்ற மனோகரன் அவர்களே, கோவிச்சாமி அவர்களே மற்றும் ஆசிரியர் குடும்பங்களார் காப்பராஜ் அவர்களே, கிருஷ்ணன் அவர்களே மற்றும் விழாவில் கலைஞர்களுடைய திருக்குறளை முதல் நிகழ்வில் தன்னுடைய கலை பொருட்களை காண்பித்து நம்மையெல்லாம் ஆசிரியத்துக்குள்ளாக்கிய அனைவரையும் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பாகவும் தேனி மாவட்ட தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பாகவும் வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். நன்றி. மருத்துவம் படிக்கிறேன். என் பேர் சிவகுமார். முதல்ல பாரதி தமிழ் இலக்கியம் பேரவைக்கு என்னோட நன்றி. இந்த சபைக்கு அழைத்து வந்த என்னோட மாமா சதீஷ்குமார், அக்கா சிவசக்தி இருவருக்கும் என்னோட நன்றி. நான் மருத்துவம் படிக்கிறேன், அதனால மருந்து சம்பந்தமாக ஒரு குரல் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். அதிகாரம் 95 மருந்து. குரல்: நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பால் செயல். இந்த குரலின் எண் 948. இந்த குரலின் பொருள்: மருத்துவராவது நோயின் நிலையை அறிந்து நோயின் காரணத்தை அறிந்து அதோடு மட்டுமில்லாமல் நோய்க்கேற்ப சிறந்த சிகிச்சை அளிக்க வேண்டும். அதுதான் ஒரு மருத்துவரின் சிறந்த மருத்துவமாகும். இதுதான் இந்த திருக்குறளின் பொருள். இதுக்கு ஏற்ப ஒரு சின்ன குட்டி கதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது வடமாநிலம் மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு இளைஞர் ஆதித்யா திவாரி என்பவர் தன்னுடைய அப்பா பிறந்த நாளுக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைகள் காப்பது போயிருக்காரு. அங்க ஒரு குழந்தைய பார்த்துருக்காரு. அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இந்த குழந்தைய தத்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் காப்பத நிர்வாகிக்கிட்ட ரொம்ப கேட்டிருக்காரு, நான் இந்த குழந்தை தத்தெடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த குழந்தைக்கு இருதயத்துல ஓட்டை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை நல்லா நடக்க முடியாது, மூளை வளர்ச்சி கொண்டு இருக்கு. அவங்க நிர்வாகிகளை போய் கேட்கும்போது, இந்த குழந்தை தத்தெடுக்கணும்னா உங்களுக்கு இந்தியன் லா படி அட்லீஸ்ட் 30 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு வெறும் 27 வயசு. ஆனா என்னன்னா தெரியல, அந்த குழந்தைய ரொம்ப தத்தெடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்திருக்கு. அவங்களும் கேட்டு பார்த்துருக்காங்க, ஆனால் விடல. இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் போயிட்டு அந்த குழந்தைய தத்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க குழந்தைங்க கேட்டிருக்காரு. அவங்க முடியாது, உங்களால குழந்தை தத்தெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு வேறு குழந்தைகளுக்காக மாட்டிருக்காங்க. இவர் அடிக்கடி வரதை பார்த்துட்டு அப்புறம் இவர் நிறைய லெட்டர் போயிருக்காங்க, அந்த குழந்தை தத்தெடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கடைசியா ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. எழுதி அந்த ஜனாதிபதி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் மூலியமா அப்ரூவல் கொடுத்தாங்க. அந்த குழந்தைய தத்தெடுத்துட்டாங்க. தத்தெடுத்து அந்த குழந்தைய வளர்த்து அந்த குழந்தைக்கான என்னென்ன பிசியோதெரபிஸ்ட் மூலமா அந்த குழந்தைய நடக்க முடியாம இருந்த குழந்தைய மசாஜ் மூலமா அந்த குழந்தைய நடக்க வச்சு இருதய நோய் இருந்ததுக்கு 2 ஓட்டை இருந்துச்சு. அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு கேட்டிருக்காங்க. அந்த டாக்டர் முடியாது, இல்லை இந்த குழந்தைய சரி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவரே தன்னுடைய வீட்டில் வச்சு அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விதமான சாப்பாடு, நாட்டு வைத்தியம், அது மாதிரி பல விதமான உணவுப் பொருட்கள் கொடுத்து அந்த குழந்தைய ஒரு 6 மாசத்துல தானாவே அந்த இருதயத்தில் இருக்கிற ஓட்டையெல்லாம் சரியாகிற மாதிரி அவரே அந்த குழந்தைய சரிப்படுத்தினாரு. அது மட்டும் இல்லாம லங்ஸ்ல அவருக்கு பிரச்சனை இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்கு, அதையும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்காரு. அது 1 வருஷம் காலகட்டத்திலேயே அந்த குழந்தைய முழுசா அந்த குழந்தைய சரிப்படுத்திட்டாரு. ஆங்கிலத்தில் சொல்லணும் டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தையோட இருக்குது. இப்போ நீங்க யூடியூப் கூகுள்லாம் பார்ப்பீங்க, அதுல சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆதித்யா திவாரி அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்துல அவர் ஒரு மருத்துவரா அப்பாவா மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு ஒரு மருத்துவராகவும் சரி, அம்மாவும் சரி,
உலகத்திலேயே ஒரு ஆணுக்கு தலை சிறந்த அம்மா விருது கொடுத்தாங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த ஆதித்யா திவாரி அப்படின்ற ஒரு ஆண் தான். ஸோ இந்த கதை மூலம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மருத்துவம் படிக்கிறோம்ல, மருத்துவத்துல இருந்து ஒரு நோய் இருக்குன்னா அதோட நோயோட என்ன நிலையில இருக்கு, அந்த நோய் வந்ததுக்கான காரணம் என்ன, அதுக்கான ஒரு உணவோ அதுக்கான சிகிச்சையோ சரியான முறையில அந்த ஒரு நோயாளிக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். காற்றும் நீரும் நெருப்பும் கற்பனையை செதுக்கித் தரும் ஒளியே, என் கவிதைக்குள் உறவாடும் களியே, என்னோடு பின்தொடரும் நிழலே, என் இதயத்தை களவாடிய நிலவே, உன்னோடு உண்ணானேன் நானே, என்றும் நீதான் என் காதலியே, தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். மட்டும் தேன் சிந்தும் பொம்மூட்டும் தெம்மாங்கு இசைமிட்டும் மனசுக்குள் கூடு கட்டும் பூங்காற்று வீசும் ஆனந்த பொன்மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது செவ்விதழில் சிந்தி விடும் செந்தமிழால் செந்தூர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காற்றும் நீரும் நெருப்பும் மலையும் சூரியனும் நிலவும் வானும் கடலும் அன்றும் இன்றும் இனி என்றும் ஒன்றே. அதுபோல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய திருக்குறள் இக்காலத்திற்கு மட்டுமல்ல எக்காலத்திற்கும் பொருந்தும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கண்டெடுக்கப்பட்ட திராட்சை ரசம்தான் திருக்குறள். இந்த குறள்கள் ஒவ்வொன்றும் போதும் மனசு நிறைக்க, கண்கள் சொருக, கனவுகள் தர, காதலில் உள்ள இசை கேட்க, பூ பூக்க, இந்த குறள்களுக்கெல்லாம் வீரியம் அதிகம் என்று சொல்லி தமிழின் இமயம் திருவள்ளுவர் என்ற தலைப்பில் அள்ளித்தளிக்கிறேன் அன்பு கவிதைகளை. ஏடில்லா காலத்திலே எழுத்தாணி கொண்டு ஓலை சுவடியில் வரிகளை வடித்த வார்த்தை வித்தகர் திருவள்ளுவர். உலக அரங்கின் உன்னத தமிழுக்கு உயர்ந்த இடம் பெற்று தந்தவர் திருவள்ளுவர். ஈடு இணையில்லாத இனிய இலக்கியம் எல்லோரும் போற்று வண்ணம் ஈந்தவர். உலக மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்ப்பான ஒரே ஒப்பற்ற திருக்குறள் தந்தவர் திருவள்ளுவர். 1.25 வரிகளில் அழகாக உலகை அளந்து காட்டிய புத்தகர். ஆயுதத்தை அற்புதமாக வைத்தவர். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என முப்பாலில் அறங்கள் பொறித்து திரித்திடும் நெறியார். மெத்த படித்த புலவர் எல்லாம் ஏற்காதவரும் மங்கை அவ்வையின் துணையோடு அரங்கேற்றியவர். 2000 ஆண்டுகள் கடந்த பின்னும் இன்றும் பொருந்திடும் விதமாக திருக்குறளை படைத்தவர். தமிழ் என்ற சொல்லை பயன்படுத்தாமலே தமிழுக்கு மகுடம் சூட்டிய பண்பாளர். இலக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்த வல்லவர். விலங்கிலிருந்து வந்தவன் மனிதன், விலங்கிலிருந்து வந்தவன் மனித மனத்தின் விலங்கு குணம் அகற்றும் விந்தையை கற்றவரே திருவள்ளுவரே. உயிர்கள் உள்ளவரை உன் பெயர் நிலைக்கும், உலகம் உள்ளவரை உன்புகள் நிலைக்கும். வணக்கம். இதற்கு முன்னாலே மருத்துவம் குறித்து உரையாற்றிய தந்தை சிவகுமார் அவர்களுக்கு நம்முடைய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வந்திருக்கக்கூடிய மணியரசன் அவர்கள் இப்பொழுது இந்த பழக்கத்தை அளிக்கிறார். முகமது யாசின் Yeah.
நான் உயர்வில் இருக்கேன். ஆனா உங்களுக்கு சொன்ன அந்த குழந்தைக்கு முதல் யாசிற்கு வாழ்த்துக்கு அழகேசன் அவர்கள் இப்போது இந்த பதக்கத்தை வாங்கியிருக்கிறார். சிறப்பு பேச்சாளர் வந்து விட்டார். ஆகவே வருகின்றவர்கள் டக்கு பொருள் சொல்லி முடிச்சுக்கணும். அடுத்து டியூல் என்ன பேரு கையில பிடிச்சிட்டே வேண்டுதல் வேண்டாமல் இனாநாட்டி சேர்ந்தாக்கி ஆண்டு பெருமை இல்லை இன்னும் சேர் இன்னும் சேராயிரம் பொருள் சேர் புகழ் புரிந்தால் நாட்டு பொறிவாய் ஐந்தவித்தான் பொய்கி ஒடுக்க நெருங்கின்றான் நீடு வாழ்வார் தனக்கோமை இல்லாத தாழ் சேர்ந்தால் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு அறவாடி அந்தனம் தாழ் சேர்ந்தால் கல்லால் பிறவாடி நீங்கள் அறிவு கோழின் பொறியில் குணமிழவே என்பதால் தாளே வணங்கா தலை பிறவி பெருங்குடன் நீந்துவன் நீந்தால் ஏவனடி சேராதார் அதிகாரம் வெட்டு அன்புடனை அன்பிற்கு ஒன்று அடைக்கின்றால் ஆர்வலர் பொன் கணை பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குறையர் அன்புடையார் என்பும் மொழியார் பிறப்பு அன்போடு இயந்த வழக்கென்ற ஆறுவிக்கு இன்போடு இயந்த தொடர்பு அன்பின்னும் ஆரோடமை அது இன்னும் நன்றென்னும் நாடார் சிறப்பு எப்பொருள் யாராக கேட்பினும் அப்பொருள் மேற்பொருள் காண்பது அறிவு. நன்றி. சுடர் அவர்களுக்கு இப்பொழுது தர்மர் அவர்கள் பாரதிய தமிழக துணைத் தலைவர் அவர்கள் இந்த பதக்கத்தை அறிவிக்கிறார். பாப்பா அவர்கள் இந்த பதக்கத்தை அறிவிக்கிறார். சார் கிட்ட கிறிஸ்டியா பெண்டிக்கும் தமிழாசிரியர் அவர்களுக்கும் எனக்கு முதலாக பேச வாய்ப்பு தந்த நிகழ்ச்சி அமைப்பாளர் மதிப்பிற்குரிய கவிஞர் பரதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வந்துள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் கூறப்போவது பெரியாரை துணைக்கோடல் அதிகாரம் 45. தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் பண்ணையில் எல்லாம் தலை குரல் எண் 4. நம்மை விட அறிவில் ஆற்றலில் திறமையில் பெரியவர்களை நமக்கு உறவினராக ஆக்கிக் கொள்வது வல்லமைகள் யாவிலும் மேலானது ஆகும். நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் நம்மளுக்கு அறிவு இருக்கும். ஆனா நம்ம அந்த அறிவை நம்மளோட வச்சுக்க கூடாது, அடுத்தவங்களுக்கும் நம்ம பகிரணும். அதுவும் இல்லாம நம்மளோட அறிவுல சிறந்த பேராசிரியர்கள் இல்லைன்னா வயதில் மூத்தவங்களை நம்ம நட்பாக்கி கொண்டோம்னா நம்ம சிறப்பா இருக்கலாம். நான் எம்ஏல தமிழ் துறை தான் படித்தேன். அப்போ நான் நல்லாவே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், ரேங்க் ஹோல்டர் தான். அப்படி இருந்தாலும் என்னோட தமிழ் துறை தலைவர் ஜெயதி மேம் அவங்களோட நான் எப்பயுமே நான் நட்பா இருப்பேன். இன்னும் நல்லா நிறைய தெரிஞ்சுக்கணும். அப்பா நம்மளை இவ்வளோ தூரம் படிக்க வச்சிருக்காங்க. எனக்கு அம்மா இல்லை, அப்பா தான் அம்மாவா பார்த்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட அப்பா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நானும் ரொம்ப தங்கினேன். அப்படி இருக்கும்போது நான் திருநெல்வேலியில எங்க அப்பா படிக்க வச்சாங்க. எங்க அம்மாவோட ஆசைப்படி எங்க அப்பா திருநெல்வேலியில படிக்க வச்சாங்க. நான் அவரோட ஆசையை காப்பாற்றி எங்க அம்மாவோட விருப்பத்தை நிறைவேற்றி நான் தமிழ் துறையில ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர், பிஏலையும் ரேங்க் ஹோல்டர் நான் தான், எம்ஏலையும் ரேங்க் ஹோல்டர் நான் தான். தேனி பிள்ளைன்னு தான் என்னை சொல்லுவாங்க. என் பேரை யாருக்குமே தெரியாது, தேனிக்கார பிள்ளை அப்படிதான் சொல்லுவாங்க. திருநெல்வேலியில நான் படித்தேன். அப்படி இருந்தும் என்னோட தமிழ் துறை தலைவர் மேம் அவங்க எல்லா நமக்குமே என்னை
சிறப்பாக தான் பாராட்டுவாங்க. அவங்க எல்லாத்தையும் நான் எப்பயுமே நட்பாகி கொள்ளுவேன். அதே மாதிரி நம்ம வந்து பெரியாரோட துணை கொண்டு நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து எப்பயுமே சிறப்பாக வாழலாம். நன்றி. அவருடைய தந்தையார் ஜேக்கப்னு பேரு. நம்ம பாரதி தமிழ் இலக்கிய பேர நிகழ்ச்சிக்கு அவருக்கு ஓய்வு இருக்கப்பெல்லாம் வந்துடுவார். அவர் ஒரு தையல் கலைஞர். தையல் தொழிலையே, அதாவது ஆயத்த ஆடைகள் தயாரிப்புல அவர் வெட்டுகிற பணியிலே இருந்தாலும் தமிழை கட்டி அடைக்கின்ற ஒரு மனிதனாக அவர் இருக்கிறார். ஒரு நிகழ்ச்சிக்கும் அவர் வருவார். அவருடைய குழந்தை இன்றைக்கு தமிழ் படித்தவர்கள் வந்து அது முதல் வகுப்பில் தேறியிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு நெஞ்சமெல்லாம் மகிழ்கிறது. அவருக்கு ஐயாத்துறை அவர்கள் இந்த பதக்கத்தை இப்பொழுது அறிவிக்கிறார். நம்முடைய ஐஓபியினுடைய முன்னாள் வங்கி மேலாளர். பாப்பா இந்த குழந்தை புதிதாக பேச பேர் அகரமிதெல்லாம் ஆதிபவன் என்ற திருவிழா அகரமிதெல்லாம் ஆதிபவன் என்ற திருவிழது கற்றுக்கள் ஆகிய பயன் கொள்ளால் இவன் நச்சால் தொழாரியலில் மல்விசை எண்ணினால் காணடி சேர்ந்தால் இயமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை நான் அடி சேர்ந்தால் யான் விடுந்த பொருள் சேர் இருவனையும் சேராக விடுங்க மறுசேர் தக்காத்தவல்லார் என்பது அவரவர் கேட்டால் காணப்படும் கற்க கற்ற கற்பவை கற்றத்தில் மிக்க அடுத்து தக உயிரின்றி அமையாது உலகில் யார் யாருக்கும் வாழ்நின்றி அமையாது ஒன்று வருகிற பொழுது இன்னும் மிக தெளிவாக சாப்பிட மாட்டாங்க. சின்ன ஒன்று பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படியா இந்த வாய்ஸ். இப்பொழுது அவர்களுக்கு நம்முடைய அன்பிற்குரிய புதுக்கானவர்கள் இப்பொழுது இந்த பதக்கத்தை அறிவிக்கிறார். திருவள்ளுவர் சார் அதான் பாய் இங்கே பாருங்க. நம்முடைய டியூன் இது 4வது வாரம் டியூல். உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்கும் எனது தாய்மொழியான தமிழுக்கு முதற்கண் வணக்கம். குணத்தோடு வாழ்வை மொழியின் தவத்தோடு தானம் செய்யும் கலை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து அவர் மனதில பர உண்மையா பேசிட்டாருன்னா அவரு தவத்தோட தானம் செய்யறவருக்கு மிக பெரியானவர். இதை என்ன பேச போறான்னு கேட்டீங்கன்னா, மன அமைதி மன நிறைவு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஏழ்மையா இருக்காரு, அவர் கடன் தொல்லை, உடல்ல நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய இருக்கு. அப்படிலாம் இருக்கிறப்ப அவர் வந்து நல்ல கடினமாக உழைத்து அவருக்கு பொன் பொருள் வண்டி அப்படின்னு அவர் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனா அப்படி இருந்தும் அவருக்கு மனசுல ஒரு நிறைவு இல்லை, மனசுல ஒரு சந்தோஷம் இல்லை, மனசுல ஒரு அமைதி இல்லை. அப்படி ஏன்டா இப்படி இருக்கேன்னு சொல்லி ஒரு காட்டுக்குள்ள வைத்தியம் பண்ற ஒரு சித்த வைத்தியரை பார்க்க போறாரு. அவர்கிட்ட போய் தவம் பண்ணிட்டு இருக்கப்ப, ஐயா எனக்கு வந்து இப்ப பொன் பொருள் வழி நான் ஆசைப்பட்டது எல்லாமே இந்த இருக்கு, ஆனா இந்த மன அமைதியும் மன நிறைவு இல்லையா, என்னையா பண்றது அப்படின்னு சொன்னோன்னே அந்த சித்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கெட்டு போனதை சாப்பிட்றத முதல் நிறுத்தினாரு. இவரும் நம்ம யோசித்து பாக்குறாரு, என்னடா இவர்கிட்ட மன அமைதியை பத்தி மன நிறைவு கேட்க வந்தா கெட்டு போனதை சாப்பிட நிறுத்துன்னு சொல்றாருன்னு எதுவுமே புரியாம மறுபடியும் அவர்கிட்ட கேட்கிறாரு, ஐயா கெட்டு போனதை சாப்பிட நிறுத்தினா என்னதையா நீங்களே விளக்கமா சொல்லிருங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடறத நிறுத்து அப்படின்னா நம்ம கெட்ட நினைவுகளை நினைக்கிறது நிறுத்து. அது கெட்டு போனது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய கெட்ட நினைவுகள். அந்த கெட்ட நினைவுகளை நீ நினைக்கிறத நிறுத்திட்டாலே உனக்கு இப்ப இருக்க சந்தோஷத்தை நினைச்சு மன நிம்மதியும் மன நிறைவும் வரும். இதே என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் ரோட்ல உட்காந்துருக்காரு, அவருக்கு சாப்பாடு இல்லாம இருந்தாருன்னா அவருக்கு போய் ஒரு பன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவருக்கு அது பெரிய விஷயமாயி அவர் பயிர் நிறையும் மனசு நிறையும். ஆனா இதே இது நல்ல ஒரு பெரிய வீட்டுல பிரியாணி பால் பழம் அப்படின்னு சாப்பிட்ட போய் ஒரு பழத்தை கொடுத்தோம், அவர் பண்ணை கொடுத்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த மன நிறைவே இருக்காது. நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில வந்து மன நிறைவும் மன அமைதியும் ரொம்பவே தேவை. அது நம்ம எப்ப எது இருந்தாலும் நம்மகிட்ட எது இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட்டு நம்ம மன நிறைவை அணிஞ்சுக்கிறோம். எனக்கு இந்த இடத்துல 4வது வாரம் திருக்குறள் திருப்பணியில பேச வாய்ப்பளித்த நம்மளுடைய பாரதிய தமிழ் இலக்கிய பேரனுடைய தலைவர் பாரதன் ஐயா அவர்களுக்கும்
திருக்குறள் திருப்பணியை நடத்திய நம்முடைய தமிழ் பணித்துறை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறிய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தம்பி நல்ல அருமையான ஒரு பேச்சாளராக வரக்கூடிய ஒரு அறிகுறி. அது இந்த எழுதி வச்சு அந்த இதெல்லாம் இல்லாமல் இயல்பாக பேச்சு வரணும். தம்பிக்கு வாழ்த்துக்களை கூறி அவருக்கு எங்களுடைய பாரதி தமிழ் இலக்கிய பேருடைய செயற்குழு உறுப்பினரும் சிறந்த செயல் வீரருமான ஆரோக்கியராஜ் அவர்கள் இப்பொழுது இந்த பதக்கத்தை அளிக்கிறார். நாம் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு பேச்சாளர் திருக்குறள் காட்டும் தமிழர் அறம் என்ற தலைப்பிலே அது பேசுறப்ப நீங்க பேசக்கூடாது. ஒரு வயது சொல்லப்பதான் மிக அழகாக தெளிவாக சிலம்பை தொட்டு கம்பனை தொட்டு வள்ளுவனை தொட்டு ஒரு பரந்துபட்டு தமிழ் இலக்கியத்திற்குள்ளே ஒரு பரந்து பார்வையாக எல்லா இடங்களும் கொண்டு வந்து தமிழனுடைய அறம் எது என்பதை மிக அழகாக சொன்னார். இப்போ புராணத்தில் சொன்ன மாதிரி ராமணன்னு ஒருத்தன் உண்டு. குரலன் தமிழில் சொன்னால் குரலன். குரல் என்றாலே சிறியது. குரல் என்றால் சிறியவன். இப்போ குட்டப்பன் ஒரு சாமி இருக்கும். எங்க கிருஷ்ணனுக்கு பேர் அங்கே கேரளாவில் குட்டப்பன் அப்படின்னா யாருன்னா நம்ம குருவாயூர் உட்காந்துருக்காருல அவருக்கு பேர். இங்கே தமிழ்லேருந்து அந்த போன பேர் தான் அவர் குருவாயூர் குட்டப்பன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கு அந்த தமிழில் குரலன் என்று சொல்லக்கூடிய வாமனன் அவன் திருவிக்கிரமாக அவதாரம் எடுத்து 2 அடியிலே பூமியையும் வானத்தையும் வந்து 3வது அடிக்கு இடம் கேட்டான் என்று சொல்லி புராணம் சொல்கிறது. கடவுளுக்கே 2 அடி 3 அடி தேவைப்பட்டுச்சு. ஆனால் வள்ளுவ பொருளையே 1.25 அடிக்குள்ளேயே உலகத்தையே ஆழ்ந்தார். தமிழுடைய அறம் சொன்னார். ஒரே ஒரு நிமிஷம் பொறுப்புக்கும் எல்லாரும் புரிஞ்சு விஷயம். ஆனால் அதுக்கு வேற ரொம்ப அப்படின்னு எதை பேசினா ரொம்ப ஆயிடுச்சு. அதை சொல்லிவிட்டார்கள் இதை சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி. ஆனால் தமிழ் அனைத்துக்கும் யாரும் உயர்வு தாழ்வு கிடையாது என்று சொன்ன வள்ளுவனுடைய தமிழ் அறம் என்பதை மிக அற்புதமான முறையிலே சொல்லி மிக பிரமாதமாக பேசிய அன்பு யாழ் ராகவன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை பாரதி தமிழ் இலக்கிய பேரவையும் திருக்குறள் திருப்பணிகள் இயக்கமும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இப்பொழுது நன்றி உரை கூறுவதற்கு மதிப்புக்குரிய கருமர் அவர்களை வரும்படி அன்போடு இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் தலைமையாகி நடந்து கொடுத்தவர்களும் சொற்பொழிவாற்றுவர்களும் திருக்குறள் வாசித்த குழந்தைகளுக்கும் மற்றும் எல்லாக வந்திருந்த பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த திருப்பணிகள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த கலந்து கொண்ட எல்லோருக்கும் சிறப்பு தந்தது எல்லாருக்கும் வணக்கம் கூறி நிறைவு செய்கிறேன்.